அனைவருக்கும் வணக்கம். பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை கோட்பாடுகள் இன்றளவும் எல்லளவும் குறையாமல் சிறிதளவும் சிதறாமல் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. ஒரு காலத்தில் நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராகவும் சிறு பதவியிலும் நான் இருந்திருக்கிறேன். அந்த உணர்வுகளெல்லாம் என்னை நினைவுகளாக கடந்து செல்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியை யாராலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தடுக்க முடியாது என்பதை என்னால் உணர முடிகிறது. தானை தலைவன் அப்படின்னு நாங்கள் அந்த காலத்தில் டாக்டர் கலைஞரை அழைப்போம். கூட்டத்துக்கு வரப்போ எப்படி கத்துவோம், தானை தலைவன் வாழ்க, தானை தலைவன் வாழ்க. அவரை நினைத்து பார்க்கின்ற போது அந்த தமிழ் விளையாடியது இன்றளவும் என் நினைவுகளில் போயிட்டே இருக்கிறதுனால்தான் இந்த இன்னைக்கு நடைபெறுகின்ற அந்த மதுரை பொதுக்குழு கூட்டத்தில் அந்த சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கிறது. காரணம், அந்த கட்சியில் நான் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறேன். அதனால் ரொம்ப பெருமையாக இருந்தது. சிறப்பான ஏற்பாடுகள், சிறப்பான கொள்கைகள், முடிவுகள் எல்லாத்தையும் அவங்க வெளியிடுறப்ப உண்மையிலே பாராட்டக்கூடிய வகையில் தான் அது இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக ஒரு டைட்டில், ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள். ஓர் அணியில் தமிழ்நாடு. கேட்பதற்கே சிறப்பாக இருக்கிறது அல்லவா? ஓரணியில் தமிழ்நாடு மூலமாக புதிய உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ப்ப இருப்பதாக அறிவித்திருப்பது இளைஞர்களுக்கு ஒரு புதிய இரத்தத்தை பாய்ச்சுவதாக நான் கருதுகிறேன். எனவே புதிய உறுப்பினர்கள், இளைஞர்கள் நிறைய பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார்கள் என்று நம்பிக்கையோடு நான் நம்புகிறேன். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாட்டில் முக்கியமானது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதை அவர் தவறுவதும் இல்லை, அவர்கள் மீறுவதும் கிடையாது. பல கட்சியில் இப்படிலாம் இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கொள்கையிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தவறியதை நான் பார்த்தது கிடையாது. அதே போல் சமூக நீதி கோட்பாடு தான் அதுக்கு பிரதானமான ஒரு கொள்கை. அதிலிருந்தும் தவறாமல் இன்றளவும் இருப்பதற்கு தொண்டர்களுடைய ஆதரவும் கட்சியினுடைய தலைமை பண்பும் தான் காரணம் என்பதை உணர்ந்து இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.